மார்ச் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை 2 மணி நேரம். இப்ப சர்வதேச ஊடகமான ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகளை ஈரானுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா இலங்கை மீது முன்வைத்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சர்வதேச ரீதியில மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற செய்தி. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இதுல மேலதிகமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கப்பல், அதாவது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள், அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாள்ல மீட்கப்பட்ட 204 பேருக்குள்ள இருக்கிற மாலுமிகள், இவங்க யாரையுமே இலங்கையிலிருந்து ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற அழுத்தம் இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை அரசாங்கத்தோடு இது தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுதான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை தகவலின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியாகி இருப்பதாக தான் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் அந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரான் இந்த மாலுமிகளை பிரச்சார நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்கு இலங்கை இடம் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் இந்த மாலுமிகளை இலங்கையிலிருந்து ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற கோரிக்கையை அமெரிக்கா முன்வைத்திருப்பதாக தான் இந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 3வது கப்பல் இப்பொழுது இந்தியாவில் தஞ்சமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றிரவு வெளியான செய்தியின் அடிப்படையில் இந்த பகுதிக்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ள 3 ஈரானிய கப்பல்கள் இந்து மகாசமுத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறது. அதுல 2 கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் இலங்கையில் இருக்காங்க. இன்னும் ஒரு கப்பல் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி அதாவது இந்தியாவினுடைய கடற்படையோடு தொடர்பு கொண்டிருக்காங்க. தஞ்சம் புகுவதற்காக அதாவது அவங்களுடைய எல்லைக்குள் வருவதற்காக அந்த நேரத்தில் இந்தியா அதற்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. கொச்சின், அதாவது கேரளாவினுடைய துறைமுகத்தில் அந்த கப்பல் இப்பொழுது நங்கரமிடப்பட்டிருப்பதாகவும் அந்த கப்பலில் இருந்தவர்கள் அழைத்து வரப்பட்டு காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவருமே இப்பொழுது இந்தியாவினுடைய கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலில் மாத்திரம் 183 மாலுமிகள் இருந்ததாக இந்திய கடற்படை உறுதி செஞ்சிருக்காங்க. எனவே மார்ச் மாதம் 4ஆம் தேதி இந்த கப்பல் இந்திய கடற்படையால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 விஷயமும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த அழுத்தம், இந்த விடயம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் பக்கமாக இதுவரையில் எந்த விதமான தகவல்களும் வெளியிடப்படலை. ஆனாலும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. நாளைய நாள், அதாவது இன்றைய நாள் மார்ச் 7ஆம் தேதி இது தொடர்பான தகவல்கள் என்ன, புதிய விடயங்கள், இது எவ்வாறான விடயங்கள் கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இலங்கைக்கு இவ்வாறான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற இந்த செய்திக்கு மத்தியில ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர், இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக, தொலைபேசி மூலமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த செய்தியில ஈரானுடைய யுத்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் தொடர்பாக உரையாடப்பட்டிருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கின்ற ராஜதந்திர உறவுகள் தொடர்பாக ஆலோசனைகளும் நடத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வர இந்த போர் நிலைமையானது இன்னும் சில காலங்கள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்ன சொன்னா, இப்பொழுது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல்கள் என்பது மாறி மாறி 2 பக்கமுமே மிகப்பெரிய அளவான சேதங்களையும் மிகப்பெரிய அளவான தாக்குதல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த பக்கமும் குறைந்த அளவில் இல்லை அப்படின்றதான் இப்பொழுது கணிக்கப்படுகின்ற செய்திகள். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இப்பொழுது இஸ்ரேல் நடத்தி வர தாக்குதலும் மிகப்பெரிய அளவான தீவிரத்தை அடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு முனையாக ஏமன் நாட்டு பக்கமாகவும் இந்த தாக்குதல்களோடு இணைந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுகிறது. இது 2-3 நாட்கள் இது நடக்கலாம் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இந்த யுத்தத்தினுடைய அந்த அகலம் சற்று அகண்டு கொண்டே செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதோட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்க விடயம், இறுதியாக குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரானுடன் எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை, எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லை, சரணடைவது மாத்திரமே இப்போது இருக்கிற முக்கியமான விடயம். அதாவது அது மட்டும்தான் இருக்கின்ற ஒரே வழி, ஈரான் சரணடைய வேண்டும் என்பதை தான் அமெரிக்கா எதிர்பார்க்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்து நேற்றைய நாளில் இறுதியாக வந்த தகவலில் இருக்கு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ஈரான்
உச்ச தலைவரை தெரிவு செய்யும் போது அமெரிக்காவினுடைய பங்கு இருக்க வேண்டும், அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும், அல்லது ஜனாதிபதி ட்ரம்புடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. அதோடு ஈரான் இஸ்ரேல் மீது புதிய ரக ஏவுகணைகளை ஏவி இப்பொழுது புதிய வகையான ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்காங்க. கொத்து கொத்தாக ஏவுகணைகளை வீசுகின்ற நடவடிக்கையை ஈரான் இப்பொழுது இஸ்ரேல் மீது ஆரம்பித்திருப்பதாகவும், ஈரான் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் ஈரானுடைய வளமையான தாக்குதல்களில் இருந்து மாறுபட்ட தாக்குதல்களாக இருப்பதாகவும், இஸ்ரேலினுடைய வளமையான நடவடிக்கைகளை முற்றுமுழுதாக பாதித்திருப்பதாகவும் சொல்றாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. ஈரான் இப்பொழுது ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து ஏவுகணை தாக்குதல்களுக்கு மாறி இருக்கிறது. அதுவும் புதிய வகையான ஏவுகணை தாக்குதல்கள். ஈரானால தாக்கப்படுகின்ற இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய எதிர் தாக்குதல்களுக்கு வீடு கொடுக்க, அதாவது ஒரு 100 ஏவுகணைகள் ஏவும் போது அதில் 50 தான் தடுக்க முடிகிறது, மற்ற 50மே இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான இடங்களை தாக்குகின்றது என்ற செய்திகளும் சர்வதேச ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது. இந்த விடயங்களானது ஒரு பயங்கரமான நிலையை இட்டு செல்லுமோ அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய இந்த போர் சூழல்ல ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட ஈரான் மீதான தாக்குதல்ல உயிரிழந்த பள்ளி சிறுவர்கள் கிட்டத்தட்ட 165 சிறுவர்கள் உயிரிழந்திருந்தாங்க. உயிரிழந்த சிறுவர்கள் அனைவருமே 7 வயது முதல் 12 வயதுக்குட்பட்டவர்கள். எனவே இந்த தாக்குதல்களுக்கு உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், முதல் நாளிலேயே இந்த தாக்குதல்கள் பாடசாலை மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக கொடுமையான தாக்குதல். இதற்கு தகுந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இப்பொழுது சர்வதேச ரீதியில அதிகமாக வலுப்பெற்று வருகிறது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், மஸ்கட் வழியாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சேவையை பின்லாந்து ஏர் நிறுவனம் விமான சேவை தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது துபாய் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற பின்லாந்தை சேர்ந்த மக்களை தங்களுடைய நாடுகளுக்கு அழைத்து செல்வதற்காக இந்த சேவையை வருகின்ற 10ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிறாங்க. மட்டுப்படுத்தப்பட்ட அளவில், குறிப்பா பொதுவான சேவையா இல்லாம பின்லாந்தை சேர்ந்த மக்கள் இப்பொழுது மத்திய கிழக்குல விமான நிலையங்கள்ல முக்கியமான இடங்கள்ல தங்கியிருக்காங்க. இவங்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும் அவங்களை அந்த நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்காகவுமே இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்படுவதாக பின்லாந்து ஏர் நிறுவனம் அறிவித்திருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான தரவுகள், செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதில் அறிந்து கொள்ளலாம் உடனுக்குடன்.